ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இந்த எபிசோடில் நம்ம புதுசாக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இஇசட் சொல்லுவாங்க. அந்த இஇசட் நமக்கு வந்து இப்போது 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனால் நம்மளுக்கு எந்த விதமான கெயின்லாம் கிடைக்கும், என்னென்ன பயன் கிடைக்கும்ன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் டு த எபிசோட். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் ஜோன்னா என்னென்னு பார்த்துருவோம். நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது வந்து இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவோம், இஇசட். அதாவது நம்ம சீஷோர் இருக்குது இல்லைங்களா, 7516 கிலோமீட்டர் டோட்டல் கோஸ்டல் லைன். அந்த கோஸ்டல் லைன் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரலாம் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்ஸ் படி நம்ம ஃபிஷிங் ரைட்ஸ், அங்கே எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இந்த இந்தியாவோட இஇசட் வந்து எந்த அளவுக்கு கவர் ஆகுது, எங்கெங்கே கவர் ஆகுது, அந்த கோஸ்டல் லைனுக்கு ஒட்டி ஒரு டார்க் கலரில் காமிச்சிருக்கும். ப்ளஸ் அடிஷ்னலாக அந்தமான் நிக்கோபார் இந்தியாவோட சேர்ந்ததுனால அங்கேயும் நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறது. அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க, அதுக்கான பேஸ் ஐடியாஸ் என்னன்றதை நம்ம ஒரு முறை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு புரியும் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போது நம்ம பார்க்குறது வந்து ஒரு சீஷோர். அதாவது இதோட பேஸ் லைன்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கடலோட தண்ணி வந்து நம்மளுக்கு எங்கே ரீச் ஆகுது அந்த ஏரியா வந்து பேஸ் லைனாக எடுத்துருவாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளோட பேஸ் லைன் ஸ்டார்ட் ஆகிட்டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரலாம் வந்து டெரிட்டோரியல் சீன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 24 நாட்டிக்கல் மைல்ஸ் வரலாம் அது எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இங்கே வந்துட்டு நம்ம இது வந்து கான்டினென்டல் ஷெல்லுன்னுவாங்க. இப்போ ஒரு மலை இருக்குன்னா அதோட முடிவும் வந்து அந்த நம்ம மண்ணுக்கு மேலே இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் கிடையாது, அது கீழேயும் வந்துட்டு அந்த மலை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம கண்ட்ரியோட நிலப்பரப்பு வந்துட்டு ஒரு ஷெல் மேலே உக்காந்துட்ருக்கு. ஒரு மலைன்னு வச்சுக்கிங்களேன், மலையோட ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து நம்ம கண்ட்ரி சொல்கிறோம். அந்த மலையோட அடிப்பாகம் வந்து தண்ணிக்கு கீழே வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து கான்டினென்டல் ஷெல் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கான்டினென்டல் ஷெல்லோட தூரம் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. அதாவது யூஸ்வலாக அந்த கான்டினென்டல் ஷெல் இந்த பர்டிகுலர் தூரத்தில் வந்து நம்மளுக்கு முடியுது அப்படி சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்கும். ஸோ இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரலாம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபிஷிங் பண்ணுற ரைட்ஸ் எல்லாமே நமக்கு. அதுக்கப்புறமா ஹை சீஸ் சொல்லுவாங்க. ஹை சீஸ்னால் டீப் சி, ரொம்ப ஆழமாக இருக்கிற ஒரு பகுதி, அது வந்து இன்டர்நேஷ்னல் ஜோன் சொல்லுவாங்க. இப்போது இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குது இல்லைங்களா எக்கனாமிக் ஜோன், இது வரலாம் இந்தியாவுக்குள்ளே எந்த ஷிப் வர்றதுனாலும் அல்லது இங்கே யாரும் வந்து வேறு கண்ட்ரி ஃபிஷிங் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கோ வந்து இந்தியா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஈவன் அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளைட் வந்து இந்த ஹைட்டில் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வரலாம் ஃப்ளைட் ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து என்ட்ரி ஆகணும்னா இந்த 200 நாட்டிக்கல் மைல்ஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகணும்னா கூட பர்மிஷன் வாங்கணும். மற்ற ஹை சீயில் வந்து அவங்க பர்மிஷன் வாங்க தேவையில்லை, அது இன்டர்நேஷ்னல் லா படி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இந்த கான்டினென்டல் ஷெல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷெல்லோட பேஸில் தான் பேஸ் லைன்லேருந்து 200 + 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ப்ளஸ் டெரிட்டோரியல் சீன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது. இப்போ நம்ம இந்தியானாக்கா வேறு கண்ட்ரி, அந்தந்த கண்ட்ரி எல்லா கண்ட்ரிக்கும் வந்து அது இருக்குது. சப்போஸ் 2 கண்ட்ரி வந்து நியரஸ்ட் இருக்குது சார், லைக் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் நியரஸ்ட் இருக்குதுனாக்கா அப்போ வந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. அதோட லேண்ட் மாஸ் பேஸில் ஒரு கேல்குலேஷன் போட்டு ஒரு ஐடியாக்காக ஒரு 20 கிலோமீட்டர் கேப் இருக்குதுன்னு வைக்கலாம் ரெண்டுத்துக்கும் நடுவில். ஸோ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 5, 6, 7 கிலோமீட்டர்ஸ் வரலாம் அவங்களுக்கு எக்கனாமிக் ஜோனை அலோவ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 12, 13
இந்தியாவுக்கு வந்து கேல்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியாவோட லாஸ் அதோட கோஸ்டல் லைன் வந்து அதிகம் அந்த பர்டிகுலர் ஏரியாவில். எங்கே வந்து இது டச் ஆகுதோ, அதாவது நியரஸ்ட்டாக இருக்குதோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அதை வச்சு கேல்குலேட் பண்ணுவாங்க. டோட்டல் கோஸ்டல் லைன் அவங்களோடது எவ்வளோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில், நம்மளோடது எவ்வளோ, அது பேசிஸில் வந்து கேல்குலேட் பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் லா. இப்போது புதுசாக என்ன கேம்னாக்கா, நம்ம இந்த ஷெல் வந்து எங்கே முடியுதுன்றதை வந்து ஒரு கரெக்டாக ரிசர்ச் பண்ணணும். கான்டினென்டல் ஷெல்லுன்றது நம்ம பின்னாடி பார்த்த ஸ்லைடில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் தூரம் 200 மீட்டர் வரலாம் 200 நாட்டிக்கல் மைல்ஸில் வந்து முடிஞ்சிடுது. பட் ஆக்சுவலாக வந்து அந்த ஷெல் ரிசர்ச் பண்ணி பார்த்தாக்கா இன்னொரு 30-40 நாட்டிக்கல் மைல்ஸ் வரலும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து இந்த ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பழைய காலத்தில் ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயங்கள். ஸோ இப்போ புதுசாக ரிசர்ச் எல்லாம் வந்துட்டு எக்ஸாக்டாக ஷெல் எங்கே முடியுது, அதுதான் அவங்களோடது கான்டினென்டல் ஷெல் மார்ஜின்றது நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஹை சீயில் கூட நம்மளோடது எக்ஸ்டென்ஷன் ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 12 நாட்டிக்கல் மைல் டெரிட்டரியல் சி சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு 200 நாட்டிக்கல் மைல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நம்ம கண்ட்ரியோட ஷெல்லில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டு முன்னாடி இறங்குச்சு, இன்னும் கொஞ்சம் கீழே டீப்பாக போச்சுனாக்கா அப்போ அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணுன்றது இன்டர்நேஷ்னல் லா. ஸோ இதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு ரிசர்ச் எல்லாம் இல்லாததுனால இதெல்லாம் கேல்குலேட் பண்ணல. நவ் வி ஹவ் இனஃப் ரிசர்ச் ஃபெசிலிட்டி. ஒரு நிறைய இதுக்கான நிறைய ரிசர்ச்க்கான மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய டெவலப் ஆனதுனால இப்போ இந்தியாவும் அதை ட்ரை பண்ணுது. ஏற்கனவே இருக்கிற 200 நாட்டிக்கல் மைலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஏன்னா எங்களோட ஷெல்லை வந்து அங்கே முடியல, அதை தாண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைம் பண்ணுறோம். இது மாதிரி கிளைம் பண்ணுறதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த டெரிட்டோரியல் சேல் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இஇசட், இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ நமக்கு நிறைய ஃபிஷிங், நம்ம ஃபிஷர்மேன்லாம் வந்து ஃபிஷிங் பண்ணுறதுக்கோ இல்லை அங்கே ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அதெல்லாம் பண்ணுறதுக்கோ ஒரு சான்சஸ் கிடைக்கும். அங்கே மைனிங் பண்ணலாம், டீப் சி மைனிங் பண்ணலாம், அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடைக்குன்றதுனால இந்த ரிசர்ச் வந்து ஐ திங்க் 2000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறமா கவர்மெண்ட்ஸ் எல்லாம் மாறி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்தது. பட் 2017லேருந்து ரிசர்ச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளைம் வந்து நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எங்களோட ஷெல்ஃப் வந்து அங்கே முடியல, இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகுது, அந்த ஷெல்ஃப் முடிகிற அளவுக்கு எங்களுக்கு ஹை சீயில் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஹை சீலேருந்து எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறோம் நம்ம. ஓகே, இந்த மாதிரியான கிளைம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தான் பண்ணுறோமான்னா இல்லை, ஏற்கனவே வந்துட்டு வேறு கண்ட்ரிஸ் இதெல்லாம் கிளைம் பண்ணி ஆல்ரெடி அந்த டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூகேவும் ஐஸ்லாண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துகிட்டு இருந்தது. அது ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி 1976 சால்வ் பண்ணாங்க. அதே மாதிரி கனடா, ஃப்ரான்ஸ் ஒரு சான் பியரே மிக்குலான்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஐலாண்டு வந்து கனடாவுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஐலாண்ட்லேயும் அந்த மாதிரி டிஸ்பியூட்ஸ் வந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸ்க்கு ஒரு 18% எக்ஸ்ட்ராவாக கொடுத்தாங்க. ஒரிஜினலாக அவங்கக்கிட்ட இருந்த ஆல்ரெடி இருந்ததை விட 18% எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிது அவங்களுக்கு. அந்த மாதிரி ஹானிஷ் ஐலாண்ட்ஸ் நிறைய 1999 இந்த மாதிரி நிறைய டிஸ்பியூட்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுபடி ஒரு சிலருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு கம்மியாகவும் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் நிறைய கண்ட்ரிஸ் வந்து இன்னும் கிளைம்லாம் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. சவுத் சைனா சீல, பசிபிக் ஓஷனில், அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் மாதிரி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். இதெல்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி கிளைம்ஸ், பர்டிகுலர்லாம் இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இந்த கிளைம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இஇசட் இன்க்ரீஸ் ஆக அவங்களுக்கு அதிகமான ஃபிஷிங் ஏரியா கிடைக்கும். அதுதான் மெயின் ரீசன். ப்ளஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ப்ளோரேஷன், ஆயில் ரிசோர்ஸ் எல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அது ஒரு மெயின் ரீசன். ஸோ டிஸ்பியூட்ஸ் வந்து கண்டினியூஸாக வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்குது. அடிக்கடி கிளைம் வரும், நியூ ரிசர்ச் பண்ணுவாங்க, அது பேசிஸில் கிளைம்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்தியா இஸ் நாட் எ ஃபஸ்ட் கண்ட்ரி. ஏற்கனவே ஒரு சிலது டிஸ்பியூட்ஸ் சால்வ் ஆகிருக்கு. இன்னும் சில டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு டிபேட்டில் போயிட்டுருக்கு. மேபி ரிசர்ச் அப்ரூவல் அதெல்லாம் பெண்டிங் இருக்கும், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து இந்தியாவோட சர்வே. இந்தியா வந்து ஆல்ரெடி
இந்தியன் கோஸ்டல் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அந்தமானில் இப்போது சர்வே கம்ப்ளீட் பண்ணி அதுக்கும் கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த க்ரீன் கலரில் நீங்கள் பார்க்குறது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இஇசட். சப்போஸ் நம்மளோட கிளைம் அப்ரூவல் ஆயிடுச்சு, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் நம்மளோட கான்டினென்டல் ஷெல் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி மே கெட் அந்த பிளாக் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஏரியா வரலும் நமக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஆல்மோஸ்ட் கிடைச்சிடும்னு வச்சிங்களேன். ஸோ 150 இப்போ இருக்கிற 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 350 வரலாம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அரௌண்டு 150 நாட்டிக்கல் மைல்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அந்தளவுக்கு நமக்கு ஃபிஷிங், மினரல் எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணலாம். ஸோ இந்தியா வந்து அந்த கிளைமை வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ணியாச்சு. ஐ திங்க் 2020 சப்மிட் பண்ணியிருக்கோம் நம்ம. ப்ளஸ் அடிஷ்னலாக அந்தமானில் வந்துட்டு இப்போ ரீசண்டாக ஐ திங்க் 2021 யா 22 சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு மோர் தென் 350 நாட்டிக்கல் மைல்ஸ் வரலாம் இந்தியாவோட இஇசட் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த பங்களாதேஷ் கூட கொஞ்சம் இஷ்யூஸ், மியான்மர் கூட, ஸ்ரீலங்கா கூட இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னல் மால்தீவ்ஸ் அந்த மாதிரி அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்களோட கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ண வேண்டிய அந்த ஒரு வேலை முடிஞ்சதுன்னா இந்த இந்த எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கான ஒர்க் இப்போ ஃபைனலாக ஒரு பேச்சுவார்த்தைலாம் எல்லோரும் கூட நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆச்சுன்னா நம்மளோடது எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த டார்க் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நம்மளோட கரண்ட் இஇசட். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆச்சுனாக்கா அந்த லைட் கலர்ஸ் பியாண்ட் தட் ரெட் கலர், டார்க் ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபிஷிங் ரைட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ். ஸோ நம்ம ஃபிஷர்மேன் வந்து ஆல்ரெடி தே ஆர் இன் ட்ரபிள். இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்லலாம் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஃபிஷிங் வந்து நிறைய அதிகமான ஒரு ஃபிஷிங் பண்ணுறதுனால அந்த லைனை க்ராஸ் பண்ணி போக வேண்டி இருக்கிறதுனால நம்ம ஒரு எக்ஸ்பேண்ட் ஆச்சுனாக்கா அவங்க தே கேன் கெட் மோர் ஃபிஷஸ், ஃப்ரெஷ் ஃபிஷஸ். அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அடுத்து வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். நம்ம கடலுக்கு கீழே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குது. நம்ம இப்போதைக்கு வந்து மும்பை பக்கத்தில் ஒன்று, விசாகப்பட்டினத்தில் அந்த சைடில் ஒன்று ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு ஆயில் இருக்குது. பட் வி கெனாட் எக்ஸ்ப்ளோர் பிகாஸ் அந்த 350 நாட்டிக்கல் மைல்ஸ் 200 பியாண்ட் 350க்குள்ளே வருது. ஸோ நமக்கு இந்த அப்ரூவல் கிடைச்சிச்சுன்னா வி கேன் கெட் மோர் ஆயில். ஸோ ஆயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்தியன் எக்கனாமிக்கு ஃபியூவல். ஸோ அது ஒரு நமக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்து டீப்சி மினரல்ஸ் மைனிங். இது வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்தியா இந்த ரொம்ப பேக் சைடில் இருக்கணும், நம்ம ரொம்ப லேக்கிங்கில் இருக்கோம். நம்ம இன்றைக்கி வரலாம் இன்னும் பெரிய லெவலில் வந்துட்டு டீப்சி மைனிங்லாம் பண்ணல. பட் வேர்ல்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து டீப்சி மைனிங்கில் they develop lot of technologies as well as they are extracting lot of minerals. ஸோ இந்த இது மூலயமா நிறைய கார்பன், கோபால்ட், மேக்னீஸ், நிறைய மினரல்ஸ் கிடைக்குது. ஏன்னா கடலுக்கு கீழே வந்து நிறைய மவுண்டைன்ஸ், அதாவது சின்ன சின்ன மவுண்டைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மவுண்டைன்ஸ் எல்லாம் வந்து கால்சியம் அந்த மாதிரி நிறைய ரிச்சான மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு மினரல்ஸ் ரொம்ப தேவைப்படுறதுனால ஸோ இந்த டீப்சி மைனிங் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு சில ஈவன் இன்டர்நேஷ்னல் சீல இருக்கும், அந்த டீப்சி இருக்குது இல்லைங்களா, அதிலெல்லாம் கூட நம்ம வந்து ரைட்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணியிருக்கோம். அதாவது அப்ரூவலுக்காக கேட்டிருக்கோம். நம்ம இங்கே வந்துட்டு அதாவது அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த இன்டர்நேஷ்னல் சி அசோசியேஷனுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம டெக்னாலஜியும் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ட்ராங்காக. ஸோ டீப்சி மைனிங் வந்து ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் டெக்னாலஜிக்கல் லைக் இந்த மேனுஃபேக்சரிங்லாம் இப்போது ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி டீப்சி மைனிங்கில் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் நடந்துகிட்ருக்கு இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ளே. ஸோ அதில் நிறைய பேருக்கு ஜாப்ஸும் சான்சஸும் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணுற சயின்டிஸ்ட்டுக்கு நிறைய விஷயம் நடக்கும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம். நம்ம இந்த டீப்சி மைனிங்கில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிறதுக்கான பெரிய சான்சஸ்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஒன்லி இந்த என்ஜினியரிங்லாம் பண்ணும்போதுட்டு வெறும் ஐடி அந்த மாதிரி போகாமல் இந்த மாதிரியான ஒரு டீப் சி மைனிங் இது மாதிரி டெக்னாலஜியில் வந்து ஸ்ட்ராங் ஆனாங்கன்னா அவங்களுக்கான நல்ல ஃப்யூச்சரும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டீப் சி மைனிங் பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியா கிடைக்கும். இந்த எபிசோடில் நம்ம மேஜராக பார்க்குறது வந்து நம்ம எக்ஸ்பென்ஷன் எந்த அளவுக்கு பண்ண போகிறோன்றது. ஃப்ரம் 200 வி ஆர் டார்கெட்டிங் 350 நாட்டிக்கல் மைல்ஸ் நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனா. ஸோ அதுக்குள்ளவே நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம வி கேன் டேக் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது வெளியில் இன்டர்நேஷ்னல் சீல இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து அங்கேயும் மைனிங் பண்ணி அதில் ரெவின்யூ ஷேர் பேசிஸில் நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் எதுக்குனாக்கா, ஒன்று நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப அதிக அளவில் இன்க்ரீஸ் பண்ணலாம். செகண்ட் மேக் இன் இண்டியா, நமக்கு எவ்வளோ மினரல்ஸ் அதிகமாக கிடைக்குதோ அந்தளவுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஸ்ட்ராங் ஆகலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஈவன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தே கேன் இன்வெஸ்ட் இன் அவர் கம்பெனிஸ். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஃபாரெக்ஸ், பர்டிகுலர்லி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், நம்மளும் டெக்னாலஜியில் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அட்வான்டேஜ் ஆகிறதுனால இந்த ஒரு அப்ரூவல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்காக நம்ம சயின்டிஸ்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஹோப் தே வில் கெட் அப்ரூவல் சூனர் ஆர் லேட்டர். எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்ட்ரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்சஸ். ஸோ ஐ திங்க் ஐ கிவன் வாட் எவர் இன்ஃபர்மேஷன் ஐ ஹாவ். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ரொம்ப பெருசாகிடும்ன்றதுனால நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய விஷயம் கிடைக்குது. ஸோ உங்கள் குழந்தைங்கள படிக்க சொல்லுங்கள், நீங்களும் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சீயிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர். பை பை. ஜெய் ஹிந்த்.